ஊசி கோலா மீனை தான் ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு செஞ்சுருக்கேன். சரி வாங்க மீனோட க்ளீனிங்கை பார்க்கலாம். இந்த மீனை ஊசி கோலா மீன், ஊசி கடல் மீனுன்னு சொல்லுவாங்க. இது சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். சீசன் டைமில் வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு வெறும் சிசர் இருந்தால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், சிசர் வச்சு தான் நான் மீனோட தலைப்பகுதி, வால் பகுதி, சைடில் இருக்க பெறால் எல்லாமே கட் பண்ணேன். மீனோட குடல் பகுதியுமே சிசரால் கட் பண்ணிவிட்டு கட்டவரலால் தேய்ச்சாவே நமக்கு அது உள்ளே இருக்க கருப்பு அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிடும். இந்த மீனுக்கு சிசர் இருந்தாவே போதும், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மீனுக்கு மேலே இருக்க பெறால் பகுதியுமே கட்டவரலாலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மீனில் பெறால் ரொம்ப ஈஸியாக வந்துடும், சங்கரா மீன் மாதிரி கஷ்டமாக இருக்காது. சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஊசி கோலா மீன் குழம்பு செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு நான் எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி பூண்டை உரலில் தட்டி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து ஒரு 50% வதங்கினா போதும். 50% வதங்கின வெங்காயத்தை பாதி மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதில் நான் பாதி மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே இருக்கும். அதில் பாதி அளவு மட்டும் எடுத்து சேர்த்துட்டு அதோடவே நான் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுத ஏற்கனவே வதக்கின வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 சொம்பு தண்ணி மட்டும் சேர்த்து எல்லா கலவையுமே கலக்கிக்கலாம். ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சி புளி தண்ணியையும் குழம்புல சேர்த்துக்கிறேன். அதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை நான் சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. இந்த மீன் உடனே வெந்துடும், அதனால் மீன் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். சீசன் டைமில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும். சீசன் டைமில் கிடைக்கும் போது இந்த மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.